திருச்சிற்றம்பலம். அருள்தரு மாணிக்கவாச சுவாமி அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 2வது பாடல் சிந்தனையையும், திருப்பாவையில் அமைந்திருக்கிற 22வது பாடல் சிந்தனையையும் எளியேன் என்று மேற்கொள்கின்றேன். திருப்பள்ளி எழுச்சியின் 2வது பாடல். அருணன் இந்திரன் திசை அணுகினான். அருணன் என்பது சூரியனுடைய அந்த தேரோட்டி. அருணோதயம் என்று சொன்னால் அருணன் உதயமாகிறான். அவனுடைய அந்த தேரிலே சூரிய பகவான் வருகிறார். அருணன் கிழக்கு திசையில் வந்து விட்டான். இருள் போய் அகன்றது. அருணோதயம் என்ற அந்த உதயமான பிறகு இருள் நீங்கிவிட்டது. இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ எழ. உன்னுடைய கருணையாகிய சூரிய பகவான் அந்த கருணை எட 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 நயனம் கடிமலர் மலர. கண்களாகி அந்த மலர் பளீர் என்று மலர்ச்சி தர. மற்ற அண்ணல் அங்கன் அங்கண்ணன் திரளுகின்ற அறுபதம். இப்ப அந்த ஒரு உருவகம் என்ற அண்ணலாகிய தேன். இங்க தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் அப்படி ரீங்காரம் இடுவது போல பரமேஸ்வரனாயிருக்கிற சிவபெருமானுடைய கருணை என்ற அந்த தேனை பருக வருகின்ற அடியார் கூட்டங்களாகிய அன்பர்கள் ஒலி எழுப்புகிறார்கள். இங்கே தேன் என்பது வண்டுகள் உண்ண வருகின்றது. அந்த வண்டுகள் நீங்காட வருகின்றன. இங்க தேன் என்பது சிவபெருமானுக்கு வருகிற பொழுது அவர் கருணையாகிய தேன். அந்த தேனை உண்ண வருகின்ற, தேனை பருக வருகின்ற, தேனை அனுபவிக்க வருகின்ற அடியார் கூட்டங்கள் முரல்கின்றன. என்ன அர்த்தம்னா, அவர்கள் ஒலி எழுப்பிக் கொண்டு ஓசை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள், தோத்திரம் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த நிலையிலே அறுபதம் முரல்வன இவை போல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நதி தாங்கும் ஆனந்தமலையே. அருமையான சொல்லாட்சி. அருள் நிதி. பரமேஸ்வரன் அருளாகிய செல்வத்தை தருபவர். பொருட்செல்வமும் அவர் தருவார், அருட்செல்வமும் அவர் தருவார். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்றார் திருவள்ளுவர். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்றார் அதே பேராசிரியர். அந்த அருள்நிதி தர வருகின்ற சுவாமியார ஆனந்த மலை, பேரானந்தத்தின் மலையாக விளங்குகின்ற இறைவனே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சி அமைகிறது. அடுத்து திருப்பாவையின் 22வது பாடல். அங்கன் மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் நீ கீழே சங்கம் இருப்பான் போல். அதாவது உன் பள்ளிக்கட்டின் கீழே அந்த அரசர்கள் கப்பம் கட்ட வருகிற சிற்றரசர்லாம் வந்து குழுமி இருத்தல் போலே வந்து தலை பெய்தோம். நாங்கள் அடியார் கூட்டங்களாயிருக்கிற நாங்கள் வந்து கூடி நிற்கின்றோம் இறைவா திருமாலே என்று ஓமானம் சொன்னார் இவர். சிங்கன் சிறிது எப்போதும் எம்பேல் விழியாயோ. அப்படி நாங்கள் நிற்கிறோமே, எங்க மேல ஒரு கண் பார்வை பார்க்க மாட்டியா சுவாமி? கண்டபெருமானே, திருமாலை, நந்தகோபனே, ஒரே ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய அருள் கிடைக்குமே பெருமாளே. விழியாயோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு. உன் நயனங்கள் 2 எப்படி இருக்கான்? கண்கள் 2, ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், 2 ஒரே நேரத்தில் பளீரென்று ஒளி வீசுவது போல உன் கண்களாகிய பார்வையினால் எங்களை பார்த்து அருள் செய் கண்டபெருமானே என்று இவள் வேண்டினாள். எங்கள் மேல் நோக்குவாய், எங்கள் மேல் நோக்குவாய், எங்கள் மேல் சாபம் இடிந்து எல்லோரெம்பாவாய். நீ ஒரு வினாடி எங்கள் மேல கண்ணை பார்த்தனே எங்க எல்லா சாபமும் பாவம் போயிடும் என்று கண்டபெருமானை பார்த்து இந்த பெண்கள் பள்ளி எழுச்சி பாடிய பாடல் இது.